Good morning, praise Lord. Welcome to this video. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை கட்டளை என்னென்னா சவுல் தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளையின்படி வேலைக்காரனை அழைத்து கொண்டு கழுதைகளை தேடி அவன் போனான். அதுபோல் நீங்களும் தேவனுடைய ராஜ்யமாகிய கழுதையை தேடி செல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு எனக்கு வார்த்தை பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதில் நான் பல அனுபவங்களை பல சபைகளுக்கு நான் போவேன். அதில் நான் அப்சர்வ் பண்ண காரியங்கள் சில காரியங்கள் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு சபை பாகுபாடுகள் கிடையாது. கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே நான் இருப்பேன். அதில் நான் போகும்போது கர்த்தர் எனக்கு முன்னால் போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை என்னால் பார்க்க முடியும். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. ஒரு புறாவை போலவோ அல்லது ஒருத்தர் மேலே அபிஷேகம் இருந்தால் அதை இதுமாரி ஊனக்கண்களாலையும் பார்க்க முடியும். கர்த்தர் ஒருவரோடு இருக்கிறார். அப்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். அதுபோல் கர்த்தர் மேய்ப்பர் எனக்கு முன்னால் போகிறார் அப்படின்ற உறுதி எனக்கு இருந்தால் தான் நான் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். அநேக நேரத்தை தனியாக போகிறதா காணப்படுது. இருந்தாலும் கர்த்தரும் தூதர்களும் என்னோட வருகிறார்கள். அப்படி நான் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான சபையாக அது இருக்குது. அந்த போதகர் கூட ரொம்ப எளிமையான போதகர். இந்துவிலேருந்து பிராமண வகுப்பிலேருந்து வந்தவராக அவர் இருந்தார். அருமையாக பாடக்கூடியவர். அதில் அவங்க அந்த சபையில் பாடக்கூடிய ஒரு பாடல் அதுமாரி காலம் நெருங்கிற்றே அப்படின்னு கர்த்தர் வருகையின் அப்படி ஒரு பாடல் அவங்க பாடினாங்க. அதில் பார்த்திங்கன்னா அக்கினி சோதிக்கும் அப்படி சொல்லிட்டு வரும். அதில் நம்முடைய வேலைப்பாடு மரம் புல் வைக்கோல்னால் இருக்குதா அப்படி சொல்லிட்டு வசனம் அதுக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பாடலை அவங்க அருமையாக பாடுவாங்க. மரம் புல் வைக்கோல் அதில் ஒன்றாம் அப்படியெல்லாம் வரும். அக்னி சோதிக்கும் அப்போது அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அது ஃபெயில்யூராக ஆகுது. அது ஏன் அப்படி ஃபெயில்யூர் ஆகுது, ஃப்ளாப் ஆகுது அப்படின்ட்டு அந்த 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் அந்த ஆக்டர், ஒருத்தர் அவருடைய அவர் செக்ரட்டரி சொல்கிறாரு, அதுமாரி உன்னுடைய படங்கள் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணம் இன்டிஃபரண்ட் ஆக்டிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
புதுசாக வந்திருக்கவங்க சின்சியராக செய்கிறாங்க. நீ வந்து நான் இவ்வளோ பெரிய ஆக்டராக ஏற்கனவே நான் இருக்கிறேன், அதனால் இன்டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிறேன், ஏனோ தானோன்ட்டு நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நீ செய்யறதுனால உன்னுடைய படங்கள் ஃப்ளாப் ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. அதுபோல் இந்துவிலேருந்து வந்த போதகர்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும், நம்முடைய வேலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பாடல்களை பாடும்போது நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரிய சபைகள் அதுலேயும் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு போதகர் அந்த வசனத்தில் சொன்னபடி ஒருவேளை நான் மாத்திரம் வந்தேன்னு நான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குமோன்னு நான் பயப்படுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுமாரி புதிதாக வந்திருக்கவங்க வந்து சின்சியராக செய்கிறாங்க. அதை பிந்தினோர் ஆகவும் முந்தினோர் ஆகும்ட்டு இருக்க போல் இப்போ ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட் என்ற மாதிரி இப்போதாவது நம்ம விழித்து கொண்டு நம்முடைய வேலைப்பாட்டை வந்து சரி செய்து கொள்வோமானா கர்த்தருடைய வருகை வரும்போது அக்னி சோதிக்கும் போது நாம் தப்பித்து கொண்டு ஒரு சிலரை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வெறுங்கையனா நான் வரல, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை நான் சம்பாதித்தேன் அப்படின்ட்டு கொடுக்க முடியும்.